சந்தடிகள் ஓய்ந்து போய் உறவினர்கள் எல்லோரும் கிளம்ப வீடு பழைய இயல்புக்கு வந்தது. ராஜா அந்த சந்தர்ப்பத்துக்கு எதிர்நோக்கியிருந்தாற்போல் குமார் அருகில் நெருங்கினான். அண்ணா, மாடிக்கு வர்றியா? கொஞ்சம் பேசணும். என்ன விஷயம்? இங்கேயே சொல்லேன். அம்மாவுக்கு பாரேன். 60ஆம் கல்யாணம் பண்ணிக்கிட்ட வெட்கம் இன்னும் போகலை. புது பொன்னாட்டம் மருமகள்கிட்டே மாட்டிக்கிட்டு முழிக்கிறாங்க. ராஜா அதையெல்லாம் ரசிக்கும் மனநிலையில் இல்லை. சந்தோஷமாக சில காரியங்களை முடித்துவிட வேண்டும். சில கடினமான விஷயங்களை சந்தோஷமான வேளையில் கலந்தால் அதன் வீரியம் இற்றுப்போய் இயல்பாக போய் விடுவதுண்டு. அந்த சந்தர்ப்பம் இப்பொழுதுதான். இதை நழுவ விடக்கூடாது. மாடிக்கு வா, விரிவா பேசணும். குமார் அவனை ஆச்சரியமாக பார்த்தான். கண்களில் குழப்பம் தெரிய சேரில் கிடந்த துண்டை எடுத்து தோளில் போர்த்திக் கொண்டு ராஜாவை தொடர்ந்தான். என்ன ராஜா யோசனை? செலவு பத்தியா? எவ்வளவு ஆச்சுன்னு சொல்லு, என் பங்கை கொடுத்துறேன். அதிருக்கட்டும். எனக்கு திருவனந்தபுரத்துக்கு டிரான்ஸ்பர் ஆயிருக்கு, தெரியுமா? சிகரெட் பற்ற வைத்துக் கொண்டிருந்த குமார் சட்டென்று நிமிர்ந்து பார்த்து, என்னடா சொல்ற என்றான் நம்பாமல். ஆமா, ஏரியா சேல்ஸ் மேனேஜரா ப்ரமோஷன் ஆயிருக்கு. அடுத்த மாசம் ஜாயின் பண்ணணும். உல் த பெஸ்ட். அப்போ குடும்பத்தையும் அங்கேயே கொண்டு போக போறியா? ராஜா அவன் கேள்விக்கு பதில் சொல்லாமல், உனக்கு எப்போதான் தமிழ்நாட்டுக்கு டிரான்ஸ்பர் கிடைக்கும் என்று மறுகேள்வி கேட்டான். இன்னும் 4 வருஷமாகலாம். மேலும் எனக்கும் இங்கே வர்றதிலே இஷ்டமில்லை ராஜா. தில்லில ஃபிளாட் ஒன்னு வாங்கி செட்டில் ஆயிடலாமா வேண்டாமான்னு குழப்பத்திலே இருக்கேன். நீயும் டில்லிலே இருக்கே, நானும் கேரளாவுக்கு போக போறேன். இந்த சமயத்துல படிப்பு கெட்டுடக்கூடாதுன்னுறதால வாணியையும் பசங்களையும் இங்கேயே விட்டுட்டு நான் மட்டும்தான் திருவனந்தபுரம் போறேன். மேலும் ராஜா பிரச்சனையின் ஆரம்பத்திற்கு வந்து மீண்டும் தயங்கினான். இந்த விஷயத்தை பின்னொரு சமயம் பேசலாம் என அவனுள் இருந்த கனிவு மிக்க ராஜா அலற சற்று குழப்பத்துடன் குமாரை நோக்கியபடி இருந்தான். சொல்லு ராஜா, என்ன ப்ராப்ளம்? என்னால உனக்கு ஏதாவது ஆக வேண்டியிருக்கா? எனக்கு உதவி மட்டுமல்ல குமார், அது உன் கடமையும் கூட. குமார் அணைந்து போயிருந்த சிகரெட்டை வீசி எறிந்து விட்டு இன்னொன்றை பற்ற வைத்துக் கொண்டு நிதானமாக, சொல்லு, என் கடமை என்னன்னு என்றான். அப்பா, அம்மாவை உன்கூட டில்லிக்கு அழைச்சிட்டு போயிடு. சொல்லி முடிப்பதற்குள் ராஜாவுக்கு வெந்நீர் குளத்தை தாண்டினது போல் வேர்த்துப் போய் உடல் நடுங்கியது. காய்ந்து போன உதட்டை ஈரப்படுத்திக் கொண்டு குமாரை பார்த்தான். குமார் அவனை லட்சியம் செய்யாமல் குனிந்தபடி புகை விட்டு கொண்டிருந்தான். என்ன யோசிக்கற? அதுக்கு இப்போ என்ன அவசியம் வந்துச்சு? என்னால முடியலை குமார். அம்மாவையும் அப்பாவையும் வைச்சுக்கிட்டு பைனான்ஸும் ரொம்ப டைட்டாய் இருக்கு. மேலும் உனக்கும் அப்பாவுக்கும் சண்டையா? அதெல்லாம் இல்லை. ஆனா இனிமே வந்துடும்னு தோணுது. இப்போ சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் தப்பு கண்டுபிடிக்கிறார். காப்பி நேத்து மாதிரியில்லை. சாதம் போடறப்போ ஏன் இப்படி பாறையா பேர்த்து வைக்கிறேன்னு வாணிகிட்டே கோபிச்சுக்கிறார். என்னிடம் அவருக்கு புளிக்க ஆரம்பிச்சிட்டதுன்னு நினைக்கிறேன். குமார் அருகில் வந்து தோழமையாக கைகளை தோளில் போட்டுக்கொண்டு தட்டி கொடுத்தான். வயதானா அப்படித்தான் ராஜா, அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ. தோளிலிருந்த கைகளை சட்டென்ற குலுக்கலில் விடுவித்துக்கொண்டு, உனக்கு இஷ்டமில்லைன்னு சொல்லு. நீ ஜாலியா டில்லியை சுத்தணும். அந்த சுதந்திரம் எனக்கு வந்துடக்கூடாது. நீ யோசிக்கலை. மன்னி என்ன சொல்வாளோன்னு பயப்படற. வேண்டுமானா அவங்ககிட்டே நானே கேட்கிறேன். பற்ற வைத்த எண்ணெயாய் கோபம் வந்தது குமாருக்கு. தேவையில்லை. நாளைக்கு அப்பாவுக்கும் சேர்த்து டிக்கெட் ரிசர்வ் பண்ணிடறேன். அவர்கிட்ட விஷயத்தை சொல்லி எங்க கூட அனுப்ப வேண்டியது உன் பொறுப்பு. அம்மா, அவங்களை இங்கேயே வைச்சுக்கோ. குமார் சொல்லிவிட்டு வேகமாக கீழிறங்கி போனான். சில மாதங்களுக்கு பிறகு ராஜாவுக்கு களைப்பாக இருந்தது. காலை முதல் அலைந்த அலைச்சலில் லேசாக காய்ச்சல் அடிப்பது போலிருந்தது. பேண்டை அவிழ்த்து படுக்கையில் எறிந்துவிட்டு கைலிக்கு மாறினான். காலண்டரில் கிழிக்காமல் இருந்த தேதியை கிழித்து கசக்கி எறிந்தான். டேபிளில் கிடந்த கவரை உடைத்தான். டில்லியிலிருந்து அப்பா எழுதியிருந்தார். டில்லி வாழ்க்கை மாறுதலாக இருப்பதாக குறிப்பிட்டிருந்தார். ராஜாவின் திருவனந்தபுர வாழ்க்கையை பற்றியும் கேட்டிருந்தார். திருவனந்தபுர வாழ்க்கை. இனம் புரியாத எரிச்சல் மனம் முழுவதும் வியாபித்தது.
திருவனந்தபுரத்தில் கழிந்த இந்த ஒரு மாதமே ஒரு யுகம் போலிருந்தது. நேரம் காலம் தெரியாமல் பெய்து கொண்டிருக்கும் மழையும் சாலையில் எப்பொழுதும் காயாமல் இருக்கும் ஈரமும் ராஜாவுக்குச் சலிப்பை கொடுத்தன. இந்த வாரத்திற்குள் வாணியிடம் 3 முறை பேசியாகிவிட்டது. இன்றும் பேசலாமா என யோசித்தவன் வேண்டாம் என உடனே எண்ணத்தை மாற்றினான். பேச்சின் முடிவில் வாணியின் குரலில் அழுகை எட்டி பார்க்கும். இந்த 10 வருட தாம்பத்தியத்தில் ஒரு நாள் கூட அவளை பிரிந்து இருந்ததில்லை. காலிங் பெல் இசைக்க எழுந்து கதவை திறந்தான். ரூம் பாய் நின்றிருந்தான். எந்தா சார் மீல்ஸ் கொண்டாரவா? வேண்டாம். சிவப்பு சிவப்பாய் கொட்டைப்பாக்கு உருவத்தில் சாதத்தை பார்க்கவே வெறுப்பாக இருந்தது. வாணியின் கைப்பக்குவம் யாருக்குமே வராது. மல்லிகை பூவாய் ஆவி பறக்க அவள் பரிமாறும் சாதத்திற்கு எங்கும் இணையில்லை. வாணியின் நினைவும் குழந்தைகளின் நினைப்பும் வேலையில் நாட்டமில்லாமல் செய்தது. அவர்களை பிரிந்து இப்படி கஷ்டப்படுத்தும் இந்த பதவி உயர்வு தேவைதானா என்கிற எண்ணம் எழுந்தது. வேலை முடிந்து வீட்டுக்கு வந்ததும் எத்தனை குதூகலமாக இருக்கும். குழந்தைகளின் விளையாட்டும் சிரிப்பும் வாணியின் பராமரிப்பும் எத்தனை சுகமாக இருக்கும். ராஜா சட்டென்று தீர்மானித்தான். மேனேஜர் வீட்டுக்கு போன் செய்து தனக்கு உடல் நலமில்லாததால் ஊருக்கு போவதாகச் சொன்னான். டிராவல்ஸுக்கு போன் செய்து சென்னைக்கு டிக்கெட் ஒன்று புக் செய்துவிட்டு உடைமைகளை தயார் செய்ய ஆரம்பித்தான். ராஜாவை பார்த்ததும் குழந்தைகள் இரண்டும் ஓடி வந்து கால்களை கட்டிக்கொள்ள வாணி ஆச்சரியமாக பார்த்தாள். என்னங்க, என்ன உடம்புக்கு? பதறியபடி ஓடிவந்த சூட்கேஸை பெற்றுக்கொண்டு நெற்றியில் கை வைத்து பார்த்தாள். ஒண்ணுமில்லை வாணி, உங்களை எல்லாம் பார்க்காம இருக்க முடியலை, அதான் கிளம்பி வந்துட்டேன். எங்களுக்கும் அப்படிதாங்க. ஒண்ணு நீங்க இங்கேயே வந்திட பாருங்க, இல்லை நாம எல்லோரும் திருவனந்தபுரத்துக்கே போயிடலாம். பார்க்கலாம் வாணி. ஆமாம், எங்கே அம்மாவை காணோம்? உடம்பு சரியில்ல, ரூம்ல படுத்திருக்காங்க. ராஜா பக்கத்து அறைக்குள் நுழைந்தான். போர்வைக்குள் சுருண்டு படுத்திருந்த தாயின் அருகில் அமர்ந்து அம்மா என்றான். சலனமில்லாமல் இருக்கவே கை வைத்து அசைத்தான். கண் திறந்து ராஜாவை பார்த்ததும் எப்பப்பா வந்தே என்றாள். போர்வையை விலக்கி எழுந்து உட்கார்ந்தவளை பார்த்ததும் அதிர்ந்தான் ராஜா. இது அம்மாதானா? ஒரு மாதத்துக்குள் இத்தனை முதுமையா? கண்கள் குழிகளாகி கன்னம் வற்றிப்போய் வறுமையில் உழன்றவளைப் போல தளர்ச்சியுடன், அம்மாவா இது? என்னம்மா, என்னாச்சு உங்க உடம்புக்கு? ஒண்ணுமில்லைப்பா, வயசாயிடுச்சுல்ல. அம்மாவின் குரல் குமுறலாக ஒலிக்க கண்களில் மெலிதாக நீர்க்கோடு படர தலை குனிந்து கொண்டாள். ராஜாவுக்கு பளீரென்று உரைத்தது. அம்மாவின் இந்த நிலைமைக்கு காரணம் புரிந்தது. அப்பாவின் பிரிவு இவளை நிலைகுலையச் செய்துவிட்டது. 40 ஆண்டு இணைப்பை சட்டென்று பிரித்ததில் ஏற்பட்ட பாதிப்பு. 10 ஆண்டு குடும்ப வாழ்க்கையின் சிறு பிரிவே என்னை திணறடிக்கும் பொழுது அம்மாவின் நிலைமை எப்படியிருக்கும்? வாழ்வின் கடைசி காலத்தை சந்தோஷமாக, ஒருவருக்கு மற்றவர் துணையாக, மகிழ்ச்சி பொங்க, பழைய நினைவுகளை அசை போட்டுக்கொண்டு, இத்தனை நாட்கள் உழைத்த உழைப்புக்கு ஓய்வாக இருக்க வேண்டியவர்களை சுயநலத்தில் பிரித்தது சரியா? வெளியே வந்தான். குழந்தைகள் இரண்டும் விளையாடிக் கொண்டிருக்க வாணி அடுப்படியில் இவனுக்கு பிடித்ததை தயாரித்துக் கொண்டிருந்தாள். வாணி, நான் போஸ்டாபீஸ் வரைக்கும் போயிட்டு வந்துடுறேன். என்னங்க, என்ன விஷயம்? குமாருக்கு தந்தியடிச்சு அப்பாவை இங்கே திருப்பி அனுப்பச் சொல்லப் போறேன். வாணி தலையசைத்துச் சிரித்தாள். அதில் இவனை புரிந்து கொண்ட அர்த்தமிருந்தது. For more videos subscribe and like my channel.